Praise the Lord. Amen. Amen. Hallelujah. சந்தோஷமாக இருக்கீங்களா? பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேளுங்க. கோடிக்கணக்கான பணம் இருந்து நிறைய பேர் சந்தோஷம் இல்லை. அவங்க சந்தோஷத்துக்காக பல இடங்களில் தேடி நாடி ஓடி அலைகிறார்கள். ஜோதியை பார்க்க வேண்டும் என்று மனிதனுக்கு ஆசை உண்டு. அந்த ஜோதி கங்கையில் கிடைக்குமா? அந்த ஜோதி திருப்பதியில் கிடைக்குமா? அந்த ஜோதி திருச்செந்தூரில் கிடைக்குமா? அந்த ஜோதி கேரளாவில் கிடைக்குமா என்று மனிதன் கோடி கோடியான பணங்களும் கிலோ கிலோகான தங்கங்களையும் கொண்டு போடுகிறான். எதற்கு தெரியுமா? சமாதானத்துக்காக. பிரைஸ் தி லார்ட். ஆனால் சமாதானம் கொடுக்கிற ஒரே ஒருவர் இருக்கிறார். ஆமாம், அவர்தான் உங்களுடைய தகப்பன். யார் அந்த தகப்பன்? ஏசப்பா. இந்த தகப்பன் தான் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். வேறு யாரும் என்ன செய்ய முடியாது? சமாதானத்தை கொடுக்க முடியாது. நானும் சமாதானம் இல்லாதபடி பல இடங்களிலே அலைந்து திரிந்த ஒரு நபர். என்னுடைய தகப்பனார் ஒரு இந்து கோயில் பூஜாரி. எங்களுக்கு சொந்த இந்து கோயில் 2 கோயில் இருக்கிறது. எங்கள் தாத்தா கட்டி வைத்த கோயில். ஆனால் இயேசு பற்றி யாராவது சொன்னால் நான் சொல்லுவேன், அது வெளிநாட்டு ஆண்டவர், இந்தியாவின் ஆண்டவர், இது இந்து தான் சொல்லுவேன். ஆனால் ஒரு ராஜா இந்து தேசத்தையும் ஆண்டிருக்கிறார். எஸ்தரின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை ஆள்கை செய்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த தேசம் கர்த்தருடைய தேசம். ஆனால் மனிதர்கள் புரியாமல் அறியாமல் தவறுகளை செய்கிறார்கள். நானும் அப்படி ஒரு தவறு செய்த ஆள்தான். நாள் வந்தது, காலம் வந்தது. சின்ன வயசிலே நான் பாம்பே பட்டணத்துக்கு போய்விட்டேன். சொல்லப்போனால் 1972 நான் பாம்பேக்கு போயிட்டேன். அங்கே போன பிறகு நான் சாட்சி சொன்னோம்னா என் சாட்சியே போயிடும். அதனால் சாம்பார்னு சொன்னால் அது சில காய்கறிலாம் உண்டு, அதெல்லாம் போட்டால் தான் அதுக்கு பேர் என்னது. அதனால் நான் அப்படியே சாட்சியை சொல்கிறேன். சொன்னால் 3 மணி நேரம் சாட்சியை சொல்லிகிட்டு இருப்பேன். ஒரு 5 நிமிஷம் சாட்சியை நான் சொல்லி முடித்து கொஞ்சம் வசனத்தை உங்கள் மத்தியில் வைத்து விட்டு நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் அங்கே போய் ஒரு மோசமான கொள்ளை கூட்டத்திலே சேர்ந்து விட்டேன். அதனால் என் வாழ்க்கையில் அவர்களோடு நான் போனதுனால இருக்கிற சமாதானத்தையும் இழந்தேன். எல்லாம் முடிந்தது. இயேசு என்றால் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு தெய்வம் இயேசு. எந்த வாய் பிடிக்காதுன்னு சொன்னனோ அதே வாய் இன்னைக்கு இயேசு என்று சொல்லுகிறது. ஆமென். இயேசு நான் சாதாரண நினைச்சிங்களா? இன்னைக்கு எல்லாருக்கும் கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களுக்கு இயேசுவை பற்றி ரொம்ப தெரியலை. ஆனால் இயேசுவை தேடி ஒருத்தன் வாரான், ஒரு பூஜாரி வாரான்னு வச்சுக்கிடுங்க, அவன் உள்ள பேர் தான். நம்ம வெளியேன்னு பார்க்குறோம். அவன் கொஞ்ச நாளில் எழும்பிடுதான், அவன் பிரகாசிக்கிறான், ஆண்டவரை குறித்து பறைசாட்டுக்கிறான். ஆனால் நம்ம அப்படி இல்லை. இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு நான் கிறிஸ்தவன் தானே, எங்கள் அப்பா கிறிஸ்தவன் தானே, எங்கள் தாத்தா கிறிஸ்தவன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி அல்ல. 19வது வயசில் சாக போன என்ன 33 கோடி தேவாதைகள் இருக்கும் என்றால் என்னை விடுவிக்கட்டும் என்று கேட்டேன். ஆனால் ஒரு தேவாதை என்னை விடுவிக்கவில்லை. கடைசி முடிவில் என் மரண தருவாயில் இந்த உண்மையான
ஆண்டவர் இயேசு என்றால் என்னை விடுவிக்கட்டும், என் வாழ்நாளெல்லாம் அவருக்கு அடிமையாயிருப்பேன். எனக்கு இப்போ தேவை இந்த பம்பாய் பட்டணத்தில் ஒரு வேலை தேவை. ஆமாம், அவ்வளோதான். என்ன நடந்து எனக்கு தெரியாது. என்னை ஒரு மேகம் மூடிவிட்டது. எனக்குள்ள இருக்க இருள் என்னை விட்டு ஓடிட்டு இயேசு என்று கதற ஆரம்பித்தேன். வாயில் ஹல்லேலியா நான் தெரியாது. ஹல்லேலியா கூட்டத்தை கண்டாலே எனக்கு அருவருப்பு. இப்படி வெள்ளை சேலை உடுத்திருந்தவங்கள பார்த்துட்டோம்னா சொல்லுவேன், என் புருஷன் உயிரோடு இருக்கா ஐயா, ஏயா வெள்ளை சேலை உடுத்துட்டு அதுதாங்கன்னு கேட்பேன். ஆமா, அப்படி திட்டுற ஆளு. ஆனால் இயேசு சந்தித்த போது என் வாழ்க்கையின் வரலாறு மாறிற்று. ஆமென். கொஞ்ச நாள் கழிச்சு 19 வயசு முடிந்து 20வது வயசு நடந்து கொண்டு இருக்கும்போது ஊருக்கு போனேன். இயேசுனை சந்தித்திருக்கிறது யாருக்கும் தெரியாது. அது எனக்கும் இயேசு கூட ரகசியம். ஆனால் நான் இந்த கை நிறைய காப்பு போடணும், இந்த நிறைய காப்பு போடணும், நிறைய நகை போடணும், அழகு பார்க்கணும்னு நினச்சேன். கடைசியில் கிடச்சி பாருங்க ஒரு பெந்தேகோசு பெண்ணு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் வழிகள் உன் நினைவுகள். அவர் நம்மளை அறிஞ்சிருந்தார்ல, நான் அவருக்கு தேவை. எனக்கு அந்த பொண்ணை சொன்ன உடனே நான் யாருக்குனவே எங்கள் அண்ணன், எனக்கு வயசு என்ன தெரியுமா அப்போ 20. பிரைஸ் தி லார்ட். 19 முடிஞ்சு 20 பிறந்திருக்குது. கல்யாணம் ஒழுங்காயிட்டு. அதுவும் பெந்தேகோஸ்தில் போய் இந்தில் போய் கல்யாணம் பண்ணிக்க போன அண்ணா ஒரு கூட்டம் அப்படி சொல்லிட்டு, ஐயோ இவன் எங்கே போகிறான். அந்த சபை கூப்பிட்டாங்க, அது த பெந்தேகோஸ் மிஷன். அந்த சபைக்கு போனேன். ஒரு மாதம் போயிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும் தம்பின்னு. அவன், இது என்னடா ஞானஸ்நானமா, அதுனா என்னது? அவர் சொல்லி கொடுத்தார், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அப்படியா? அப்போ இன்னைக்கு சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க. நான் கல்யாணம் முடிச்சிருக்க மாமனார் முன்ன இருக்கார், அந்த பக்கத்தில் இருக்கார். இவர் மரத்தில் தேங்காய் வெட்டினேன். ஏன்னா எனக்கு வந்து என்ன பழக்கம்னா, இந்த பெந்தேகோஸ்காரெல்லாம் காலையிலே 9 மணிக்கு போயிடுவாங்க கோயிலுக்கு. 12-12:30 வரை தான் வெளியே வருவாங்க. அதுக்கு முந்தைய அவங்க தோட்டம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேங்காய் வெட்டுறது, மாங்காய் வெட்டுறது, இந்த வேலை தான். அவன் தோட்டத்தில் இந்த கிழங்கு இருக்கு பற்றியெல்லாம், அதெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவோம். ஒரு ஜாலியாக ஒரு 4 பையில சேர்ந்து போய் காட்டில் கொண்டு போய் சுட்டு சாப்பிடுவோம். இப்போ எல்லாத்தையும் அவங்க இருந்த அத்தனை பேருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். வேற ஒன்றும் தெரியாது சாட்சி. அவங்க எல்லாம் பறக்க முழிக்காங்க. உண்மையான சாட்சியை சொன்னேன். சொல்லி முடிச்சோன்னு அவங்க சொன்னாங்க, அடுத்த வாரம் தம்பி உங்களுக்கு ஞான ஸ்நானம்னு சொன்னாங்க. நான் ஓகேன்னுட்டேன். அப்போ வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு துணியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னுட்டேன். திடீர்னு வார வழியில் ஒரு ஐயா, ஞானக்கண் ஐயானி ஒருத்தர் கிடச்சார். அதுக்கு பேர் தான் வழிமறிச்சாம்பி சாசி. சில நேரத்தில் நம்ம வழியை திருப்பி விடுவோம் பாருங்க, அது யாருக்குமே தெரியாது. நான் வாரேன் தம்பி, நான் என்னையா அண்ணன், ரொம்ப எனக்கு நல்லா பிடிக்கும். அவர் நல்ல வயசான ஆள். நீ அந்த பெந்தேகோஸ்தில் போய் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க போறியாமல் அப்படியான்னு கேட்டார். ஆமாம் அண்ணன். ஒன்றை புரிஞ்சுக்கிட்டு செத்தாதான் உன்னை வெளியே விடுவான். அவர் பெரிய குண்டை போட்டார் பாருங்க, தண்ணிக்குள்ளே முக்கி நீ சாவணும். அவர் வேற மாதிரி உபதேசத்தை எனக்குள்ள எழுச்சிட்டு போட்டு போயிட்டார். உள்ள முக்கி நீ செத்த பிறகு வெளியே தூக்கா, உயிர் இருந்தால் தான் நீ பிழைப்பான். ஹலோ, இங்கெல்லாம் எப்படிலாமோ வரும் மனுஷனுக்கு. ஆனால் கர்த்தர் தெய்வம். ஹல்லேலூயா. எனக்கு பயம் வந்துட்டு, கல்யாணம்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்காவ, தண்ணிக்குள்ளே முக்குவாங்களாம், செத்தான் வெளியே விடுவாங்களாம். அந்த பாஸ்டர், பவுலஸ் பாஸ்டர், அவரை யோசித்துக்கிட்டே இருந்தார். அவர் வயசான ஆள். சரி, அப்படி முக்கி நம்ம சாவறதுனால அவரை தூக்கிட்டு வெளியே போட்டு நம்ம போயிடுவோமே. அன்னைக்கு அங்கே காத்திருப்பு கூட்டம் உண்டு. நான் போகலை.
ஏன்னா எனக்கு ஒரு பயம் வந்துட்டு, இவனை முக்கிய கொண்டு விடுவானுவேன். ஏன்னா தாத்தா அப்படி சொல்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு இன்னொரு ஆள்கிட்ட கேட்டேன். ஆமாம், அப்படி தான் செய்வானுவேன், பாவத்தை சாவணும் பாருவேன், செத்து தான் ஆகணும். நீ குழப்பத்தில் நிறைய பேர் இருக்காங்கங்க. அந்த குழப்பத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்கக்கூடாது. அது ஒரு குழப்பத்தின் ஆவி, அது வழிமறிச்சான் ஆவி, உங்கள் சிந்தனைகளை உங்களுடைய எல்லா எண்ணங்களையும் கெடுக்கிற ஆவி. பிரைஸ் தி லார்ட். அவர் சாயங்காலம் ஒரு மறுநாள் காலையிலே வந்துட்டார். கம்பு ஊனிட்டு தான் வந்தார். முதிர்ந்த ஆள். தம்பி, ஏன் நீ காத்திருப்பு கொடுத்துக்கு வரல? நான் கேட்டேன், ஐயா எனக்கு நேரம் இல்லை. உனக்கு நேரம் இல்லையா? இங்கே என்ன வேலை? பாம்பேல் தான் வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை? எனக்கு ஒரு டவுட் இருக்கு உங்கள்கிட்ட கேட்கன்னார். என்னென்ன? நீங்கள் தண்ணிகளை முக்கிய எவ்வளோ நேரம் வைப்பிய? இப்போ இவங்க ஞானசாமி கொடுக்கா, நீங்கள் இவங்ககிட்ட போய் கேட்டு நீங்கள் தண்ணியில் முக்கிய எவ்வளோ நேரம் வைப்பியன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? முக்குவே எடுப்பேன்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் சொன்னார், தண்ணிகளை ஒன்று அப்படி முக்கி அப்படி வெளியே எடுப்பேன். இல்லை, நான் கேள்விப்பட்ட முக்கி செத்த பிறகு தான் குடிக்கலான்ட்டு. அவர் சிரிச்சார். எனக்கு யார் சொன்னான்னாரு. இப்படி ஒரு ஐயா சொன்னார். என்ன? அப்படி இல்லை தம்பி, தைரியமாக வாங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் விசுவாசிங்களா? இயேசு நம்புறீங்களா? அதெல்லாம் விசுவாசிக்கிறேன். நான் இயேசு நம்புகிறேன், அவர் மேல் நம்பிக்கை வச்சுருக்கேன், என்னை அவருக்கு கொடுத்துட்டேன், இனி நான் வாழ மாட்டேன், அவர் தான் எனக்குள்ளே வாழுவார், நான் அவர்கிட்ட சொல்கிறேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தனியாக ஞானஸ்நானம் ஒட்டா. இப்போ இருந்திருக்கேன், முன்னால் இருந்திருக்கேன். எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ தேவந்தவசம் பற்றி தெரியுமே, எல்லாம் சிஸ்டர்மா இருக்குது, வரக்க சட்டை எல்லாம் போட்டு ஒரு 10-20 பேர் என்னை முன்ன விட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் சும்மா போகக்கூடாதா? யோர்தான் நதி ஓரமே திகையாதே மனமே யோசனையாய் உள்ளோம். ஆஹா, என்னம்போ படிக்கிறாங்களே. எங்கள் ஊரில் செத்தா வடக்க மாதிரி தான் கொண்டு போவோம். என்ன வடக்க தான் கொண்டு போகிறானுங்க. நான் பக்கத்தில் இருக்கிற ஆள், அவர் தேவதாசன், அவர் இறந்து போயிட்டார். என்ன வடக்க கூட்டிகிட்டு போறீ? என்ன அங்கே தான் தண்ணி இருக்குன்னாரு. நான் பட்ட பாட பார்த்தேன்னா, இந்த ஞானஸ்நானம் எடுக்கும் முந்து போனேன். வயசான ஆள் என்னை தண்ணிக்குள்ளே இறங்க சொன்ன, அவ்வளோ தண்ணிக்குள்ளே இறங்கி நிற்கேன். கொஞ்சம் கேள்வியை கேட்டார். கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பால் சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு எண்ணம் வந்து, வயசான ஆள் தானே, ரொம்ப முக்கி வச்சுட்டு இருந்தாலும் மூச்சு முட்டுதுன்னு வச்சுடுங்க, அப்படியே அவரை காலை பிடிச்சி தூக்கி கீழே போட்டு நம்ம மேலே எழும்பிடலாம். இப்போ இவ்வளோ பெரிய ஆளை தூக்கி போட முடியாது என்னால். அவர் வயசான ஆள், தூக்கி போட்டுடலாம். அந்த ஞாபகத்தில் அவர் வேற ஒன்றும் சொல்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் என் பேரை சொல்லி இவருக்கு முழுக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு முக்கு வெளியே என்ன தூக்கி விட்டாரு. நான் அவரை தூக்கி விட்டுலான்னு பார்த்தா அவர் என்ன தூக்கி விட்டாரு. என்ன நடந்து தெரியுமா? என் வாழ்க்கையின் வரலாறு மாறிச்சு. ஞானஸ்நானம் பரலோகத்துக்கு போறதுக்கு படி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முழுக்க ஞானஸ்நானம் எடுக்காத யாரா இருந்தாலும் சரி, வேதம் சொல்கிறது பரலோகத்துக்கு போறதுக்கு படி ஒரு இந்துல இருந்த எண்ணெய் என் ஆண்டவர் தலைகளாக மாற்றி அவருடைய மகிமையை காண்பித்து அவருடைய மகிமையின் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முதல் முழுக்கு ஞானஸ்நானம். அல்லேலூயா. பாம்பேக்கு போனேன். நான் போனது சிஎன சபை தான். அந்த நாளில் என் மனைவி பெந்தேகோஸ், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போய்கிட்டோம் 2 பேரும். அப்போது அங்கே ஒரு வீட்டில், கல்யாண வீட்டில் என்ன செய்யுது, ஒரு ஜெப கூட்டம் வச்சுருக்காங்க. ஜெப கூட்டம் வச்சுருக்கும் போது அங்கே உபதேசர் பிரசங்கம் பண்ணுதார். நான் அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கேன். சோம் பண்ணுவேன், நீ முழங்கால் விட்டால் தான் தெரியும். எனக்கு என்ன நடந்தது தெரியல. கர்த்தருடைய ஆவியா மேலே இறங்கினார். ஹல்லேலூயா. அவ்வளோதான். வாழ்க்கையின் வரலாறை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தார். நான் சொன்னோம்னா அப்படி போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் வண்டி நிறையா, ஃபேமிலி மேட்ரு, அந்த மேட்ரு, இந்த மேட்ரு, ஊழிய மேட்ரு, இதெல்லாம் நான் சொன்னோம்னு சொன்னால் இன்றைக்கி 11 மணிக்கு தான் நான் போகணும். எனக்கு 11 மணிக்கு அங்கே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எப்படியோ கர்த்தர் என்னை என்ன செய்தார், மாற்றினார். மாற்றினது மட்டுமல்ல, எனக்கு ஒரு மனைவி, 3 பையங்க, ஒரு பெண்ணை கர்த்தர் தந்தார். 4 பேர். 4 பேருக்கு திருமணமாகி
4 பேரும் குழந்தைகள் இருக்குது. எல்லாரும் ஊழியத்தில் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இப்பொழுது என்னுடைய மூத்த மகன்தான் சபையை கண்ட்ரோல் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அநேக பாம்பேல அநேக லோக்கல் சபைகளை எங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். தமிழ்நாட்டிலையும் திருநெல்வேலி பகுதி, மதுரை பகுதியில் அநேக சபைகளை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன் சொல்கிறேன்னா, நான் என் மனைவி என் 4 பிள்ளைகள் தான் சபையில் ஆராதனை நடத்தினோம். 1 வருஷம் ஆயிட்டு ஒரு 30 பேர்கிட்ட வந்தாங்க. மறு வருஷத்தில் இருந்து கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட்டு, போலீஸ் கம்ப்ளைண்ட்டு. 7 நேரம் என்னை போலீஸுன்னு கொண்டு போனாங்க. அந்த 7 நேரம் நான் ஜெயித்தேன், அவங்க தோந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் அங்கே இருந்து கீழே ஒரு இடத்தை தந்தார். அது ஒரு சின்ன இடம். முதல்ல இருந்த இடம் 150 ஸ்கொயர் ஃபுட்டு, ரெண்டாவது இருந்த இடம் 450 ஸ்கொயர் ஃபுட்டு. அதில் 3 ஆராதனை நடத்த ஆரம்பித்தோம். அங்கேருந்து ஆண்டவர் ஒரு பெரிய இடத்தை தந்தார், 4000 ஸ்கொயர் ஃபுட்டு. அல்லேலூயா. அது பல கோடி ரூபாய்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடம். அதை கஷ்டப்பட்டு எடுத்தோம், சில லோன்களை போட்டோம். இன்றைக்கி சபை கர்த்தர் வித்தியாசமாக வேற லெவலில் ஆண்டவர் சபையை நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, வேதத்தில் வாசிக்கிறேன், சின்னவன் 1000ம். அது எங்கே இருக்குது? அது எங்கே இருக்குது? ஏசாயான்னு சொல்லிட்டீங்க, வசனம் சொல்லுங்க. 60 எங்கே இருக்குது? டேஸ் வசனம், அதை மட்டும் சொல்லிட்டீங்கள. கடைசி வசனம் என்னது? 22. கொஞ்சம் நாலேஜ் இருக்குதே. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வசனத்தை வாசிங்க. சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த காரியம் என்ன என்று சொன்னா, ஆண்டவர் சில விஷயத்தை தீவிரமாக செய்து முடிக்க போறார். என்ன செய்ய போறாரு? தீவிரமாக செய்து முடிக்க போறார். ஒரு சின்னவனா இருக்கலாம், ஒரு சிறியவனா இருக்கலாம். அந்த காரியம் கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அதனால தான் சொன்னார், உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் சரி, ஒரு பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் சரி, அது உன்னை என்ன செய்யாது. நீ அந்த வழியாக தான் போவா. இங்கே 1000 செத்து கிடக்கும், இங்கே 10000 செத்து கிடக்கும், ஆனால் ஒன்றை தொடாது. ஆமா, சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா போடுங்களேன். ஆமா, பரலோகத்தில் என்னத்தை சொல்ல போகிறோம்? பரலோகத்தில் என்னத்தை சொல்ல போகிறோம்? எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போய் ஆசை சொல்லுங்க பாப்போம், கை வசுங்க பார்ப்போம். உங்களை யார் இப்போ பரலோகத்துக்கு கூப்பிட்டா? இப்போ பரலோகத்தில் போய் என்ன செய்ய போறிய நீங்கள்? இங்கே ஒழுங்காக வேலை செய்யுங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க, ஒரு 100 வயசு வரை இந்த உலகத்தில் வாழுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து போகும்போது அங்கே போய் ஆண்டவர் உங்கள் தலையில் ஒரு கிரீடத்தை வைக்கும்போது அதில் 100கணக்கான முத்து இருக்கணும். பரலோகம்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் ஆசை. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரசங்கம், பரலோகமே என் சொந்தம் போண்டியதானே இங்கேயா கிடைக்கிய? ஐயா வாழியா, அந்த பூமியில் ஆண்டவர் வாழறதுக்கு வச்சிருக்காருயா. அறிக்கை பண்ணுங்கய்யா. சில பேர் சொல்லுவாங்க சாகுறது நல்லது, அறிக்கை பண்ணாத வாயினால சாகுறதுனால செத்தே போயிடுவான். இதெல்லாம் எப்போ அறிக்கை பண்ணாலும், என்ன நோய் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் இந்த பூமியில் வாழுவேன், நான் இயேசுவுக்காக வாழுவேன். அதனால உங்களை கையில எடுப்பார். ஒரு சின்னவன் 1000 பேரை கொண்டு வருவான். ஹல்லேலூயா. பேதுரு மறுதலிச்சு போனவன் ஐயா. பேதுரு எப்படி மறுதலிச்சான்? சத்தியம் பண்ணுனான், தூஷித்தான், அவர் என்ன ஹரியான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா அவர் சிலுவையில் இருந்த போது அதை பார்த்தான், அழுதான்.
அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரோ மேலே, அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். பிரசங்கத்தில் 120 பேரை ஆண்டவர்களை கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. பிரசங்கத்தில் அதான் சொன்ன, சின்னவன் சிறியவன். பிரசங்கத்தில் 120 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா வர மாட்டாங்க. நீங்க அல்லேலூயா போடலன்னா நான் இப்ப ஆமேன்னு சொல்லிடுவேன். ஒழுங்கா அல்லேலூயா போடணும். என் பழக்கம் அது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன மனுஷையா, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு யாக்கோவை பார்த்து, ஏ யாக்கோவ் என்னும் பூச்சியே, யாக்கோவனும் ஏ சின்ன பூச்சியே, ஏ ஒன்ன கொண்டுதான் நான் காரியத்தை செய்ய போறேன். ஹல்லேலூயா. நீங்க தேவைங்க. சத்தம் காட்டாம சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்க இல்லை. இந்த சபையை விட்டு ஒரு பெரிய சபைக்குள்ள போகணும். ஆமா, இல்லை நெருக்கி நெருக்கி இருந்தாலும் நீங்கள் 100 பேர் தான் இருக்க முடியும். ஆமா, எத்தனை வருஷம் 100 பேரை வச்சு ஓட்ட ஆசைப்படுறீங்க? இல்லை, ஒரு பெரிய இடத்துக்குள்ள போகணும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய இடத்துக்குள்ள போகணும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சபைக்குள்ள வரணும். அதுக்கு பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் மனைவி தான் ஜெபம் பண்ணி எழுதி வைக்கல, எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த சின்ன இடங்களுக்கு வேண்டாம், ஒரு பெரிய இடத்தை தார ஆண்டவரே. ஆமா பாஸ்டர், சென்னையில் பெரிய இடம் வாங்கிறதுக்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும்னா 5 கோடி ரூபா ஆகுமே. எவ்வளோ ஆகும் 2000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க? $1500 ஸ்கொயர் ஃபீட் தான் 5 கோடி ரூபா சொல்லணும். சரி, 200 கூட 200 நான் சொல்லிட்டேன். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் சும்மா கொண்டு தந்துட்டு போவோம் பாஸ்டர். ஹல்லேலூயா. சும்மா கொண்டு வந்துட்டு போயிடுவான். நான் முதல்ல மலையை விட்டு இறங்கி வரத்துல வந்து கட்டிக்கிட்டு இருக்கும்போது கட்டடம் அரை வகையில் நின்றுட்டு, இதுக்கு மேலே பணமே என்ன, நம்ம விசுவாசத்தின் ஆள் இல்ல, விசுவாசத்தின் வீராங்கடி அல்லவா, சோமனிக்கிட்டே இருக்கேன். யாரெல்லாமோ கொஞ்சம் பணம் தந்து அதை வச்சு அந்த இடத்தை எடுத்து, எப்போ 2001 உள்ளது சொல்கிறேன். இப்போ கட்டடம் நின்றுட்டு எல்லாம் உடச்சி போட்டுருக்குது. இதுக்கு மேலே கட்டுவதுக்கு என்ன கிடையாது. நான் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள், ஒரு வீட்டில் வாடகை இருக்கிறோம். எப்போ கட்டினா தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியும், ப்ரேயர் நடத்த முடியும். அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குருசாமி வந்தார். யார் வந்தா? குருசாமி. நான் நம்ம பெந்தேகோஸ் பாஸ்டர்லாம் போய் சந்தித்தேன். ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா, என் சர்ச்சி பேர் ஐயா அதை இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு, மேலே போக மாட்டேங்கன்ட்டு. யாருமே உதவி செய்ய என்ன செய்யலை, இன்னும் வரலை. ஆண்டோட போய் சோமண்ணேன். ஆண்டவர் யார்கிட்ட என்னை அனுப்பலை, சோமண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாள் காலையிலே ஒரு 10 மணிக்கு ஒரு குருசாமி வந்தார். அவர் எனக்கு கொஞ்சம் பழக்கமான ஆள். வந்தவுடனே, ஃபாதர் ஏசு கோயில் கட்டுதியலான்னு கேட்டார். ஆமாம், ஏசு கோயில் கட்டுறேன். அப்படி கட்டுறதுக்கு பணம் இல்லையோ என்ன கேட்டார். பணம் கத்தர் பார்த்துக்கிடுவார்னார். அவர் ஒன்று சொன்னார். அவர் குருசாமி நல்லா பணக்காரரு, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ இந்த கட்டடம் கட்டி முடிக்கும் வர நான் பணம் தருவேன், ஆனால் நீங்கள் சீட்டு போட்டு கழிச்சிருங்கன்னார். ஆமாம், சரி, ஏதோ ஒரு ஆளை கொண்டு வந்து ஒரு குருசாமியை, ஐயப்பன் பக்தரில் ஒரு குருசாமி, அவருக்கு கீழே 50 பேர் இருக்கான். அவர் வந்து சொன்னார், எங்களுக்கு என்ன தேவையோ அவனே அவர் தான் தந்தார். எல்லா பாஸ்டரும் உழைச்சிக்கிட்டாங்க. ஆனால் கர்த்தர் யாரை கொண்டாவது, ஒரு காகத்தை கொண்டாவது, எவனை கொண்டாவது தேவன் போஷிக்கிற வல்லமுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். செய்வாரா செய்ய மாட்டாரா? அது 10 கோடியாக இருக்கட்டுங்க, 100 கோடியாக இருக்கட்டுங்க, கர்த்தருடைய பார்வையில் எம்மாத்திரங்க. தேவனுடைய பார்வையில் அது எம்மாத்திரங்க.
நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டான்னு வச்சுடுங்க, அன்று ராத்திரி ஒரு தூதம் வருவான். அல்லேலூயா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரின்ஸை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரின்ஸா பென்சி கோயம்புத்தூரில் இருக்காரு, அவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் அந்த பக்கத்தில் வாடகை ஆராய்ச்சி இருந்தார். ஒரு நாள் உபாசம் 21 நாள் உபாசம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான். 5-6 பயங்களை கூட்டு போனாராம். அது பெரிய இடம், கட்டப்பாறை கம்பி வச்சு குத்துனாராம். குத்தி 5 ரூபாய் உள்ள பதிச்சுட்டு வந்துட்டார். அவர் பதிச்சுட்டு வந்தாராம். அந்த இடத்தை எப்படி வாங்கினே அவருக்கே தெரியாது. இன்னைக்கு 3000 ஜனங்கள் கூடுறாங்க. ஒரு சின்னவனை கொண்டு ஆயிரங்களை உருவாக்குறவர், ஒரு சிறியவனை கொண்டு ஒரு பலத்த ஜாதியை உருவாக்குறவர். ஒரு பெரிய ஜாதி தேடி வரும். யாரை கண்டு? ஒரு சிறியவனை கொண்டு. ஹல்லேலூயா. சொல்லப்போனா மோகன் சார் 1993 ஆண்டு மும்பையில் அவரை வச்சு ஒரு கூட்டம் வச்சேன். அப்போ அவர் இடத்துக்கு போயிருக்கும்போது ஒரு 1000 பேர்ல 500 பேர் கூடுவாங்க. பாம்பேக்கு வந்திருந்தாரு. அப்பதான் முத பிரசங்கம் பாம்பேல அவர் பண்றாரு. ஒரு பெரிய கிரவுண்ட்ல வச்சிருந்தேன். 3000 ஆள்கிட்ட கூடியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதற்கு பிறகு இவ்வளவு நாளைக்குள்ள இப்ப அவரை பார்க்க முடியாது. சிறியவன் பலத்த ஜாதியா மாறுறான். இன்னைக்கு பாருங்களேன், அவர் எல்லார்ட்டும் அவரால் பேச முடியும். சிஎம் கிட்ட பேச முடியுது, எம்பி கிட்ட பேச முடிகிறது, எம்எல்ஏ கிட்ட பேச முடிகிறது, போன்ல எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாய். ஒரு பெரும் கூட்டம் வந்து நம்மளை தேடி வருவாங்க, நம்ம அவனை தேடி போண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பணம் ஆண்டவரே தாரும் நம்ம ஜோம் பண்ணது உண்மைதான், நானும் ஜோம் பண்ணது உண்மைதான். ஆனால் பணத்துக்கு பின்னால் நம்ப கூடாது, பணம் நம்மளை தேடி வரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரும் உயர்த்ததை பாருங்க, பெரிய உயர்வு. நம்ம கொஞ்சம் பேரை வச்சு கொட்டடிச்சிருக்க கூடாது, இடத்த காலி பண்ணு வச்சுக்கிறோம். இது சொந்த இடமா வாடகையா? எத்தனை வருஷம்? 10 வருஷம் தாண்டி போயிட்டு 99 வருஷமா? இதில் எத்தனை நாள் தான் நீ கொண்டு தட்டிட்டு இருப்பீங்க? ஹலோ சொல்லுங்க. இந்த பாஸ்டர் என்னடா விசேஷமாக இருக்கு, இவர் என்னெல்லாமா சொல்கிறாரு? என் வேலையே அதாங்க. தேவன் யாருங்கிறதை முதல்ல அறிந்திருக்க வேண்டும். அவர் என் தகப்பன்கிறதை அறிந்திருக்க வேண்டும். எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய உடன்படிக்கை இருக்கிறது. ஒரு 2 பேர் ஜெபம் பண்ணா. எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா? எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் ஜனகரிப்பு ஒரு பெரும் கூட்டத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். அசுத்தமான வார்த்தைகள் அவன் பேசி கொண்டிருக்கிறான். அப்பொழுது இவர்கள் ஒரு சின்ன கூட்டம் தான். அவங்களுக்கு முன்னால எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு சின்ன கூட்டம் தான். மாடு தன் புல்லுகளை மேய்கிறது போல மேய்ஞ்சி விடுவார்கள். ஆனா அவனுக்கு தெரியாது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த ராஜாவோடு, எசேக்கியா ராஜாவோடு இருந்ததுனால என்ன செய்தார் தெரியுமா? இப்படி ஜெபத்தை கேட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், ஏ ராஜாவே, ஏயா பயப்படுதீரு? அவனுக்குள்ள கர்த்தர் ஒரு ஆவியை கட்டளையிடுவாராம். அவன் வந்த இடத்துக்கு திரும்பி ஓடி போவானாம். அவ்வளவுதான். காலையில் எழுப்பி பார்த்தா அஸ்ரீன் பாளையத்தில் வந்து ஒரு தூதன் உட்கார்ந்துட்டான். விடியதுக்கு முன்னால 1,85,000 பேர் பட்டேகர்கள் செத்துட்டான். எருக்கடங்க போல செத்து கிடக்கான். இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் அவன்கிட்ட, நான் அதை பார்க்கல, ஆண்டவர் சொல்லிக்கலாம். இசைக்கா சும்மா இருக்கும், ஆளை விட்டு பூரா கொள்ளடி, அவன் பூரா கொள்ளடிச்சு வந்திருக்கான்ல, தங்கம் வெள்ளி வைடூரிய எல்லாத்தையும் கொள்ளடிச்சு வந்திருக்கான். அவ்வளோ செத்த விட்டு அடக்க அவ்வளோ கொள்ளடிச்சாங்க. ஒரு இரவுல ஒரு நாள்ல தேவன் ஓர் அற்புதத்தை செய்ய வல்லமுள்ளவராக இருந்தா ஏன் நமக்கு செய்ய முடியாது? ஆமென். சபை அப்படிதான் செய்வாருங்க. கொஞ்ச நாள் தான்.
சபையை விட்டு வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் போக போறீங்க. விசுவாசிகளா? 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 விசுவாசிக்கிறவளுக்கு எல்லாம் என்ன செய்யும்? கூடும். ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு என்ன செய்து? நீதியா எண்ணப்பட்டுட்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, வாசிங்க. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இந்த வார்த்தையை சின்னவன் 1000 சிறியவன், அதை மாற்றணும்னா இந்த வானமும் பூமியும் மாறி போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை என்ன செய்யாது? மாறாது. இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒரு நாளும் ஒருபோதும் அது மாறாத வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அது மாறாத வார்த்தை. எல்லாம் மாறும், ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? மாறாது. 24:35 24 வாசிங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. என் வார்த்தைகள் என்ன செய்யல? ஒழிந்து போவதில்லை. அப்ப சபைக்கு ஆண்டவர் வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? ஒழிந்து போகாது. தேவனுடைய வார்த்தை வானம் உண்டாக கடவுள்னு சொன்னபோது வானம் என்ன செய்து? உண்டாவிற்று. பூமி காரில் மூடி இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னபோது வெளிச்சம் என்ன செய்து? உண்டாவிற்று. அது மட்டுமல்ல, வானத்திலே அலங்கரித்தார் ஆண்டவர். ஆமென். சூரியனை அலங்கரித்தார், நட்சத்திரத்தை அலங்கரித்தார், நிலவை அலங்கரித்தார், வானவில் அலங்கரித்தார், எல்லாவற்றையும் உண்டாக்கி நல்லது நல்லது என்று கண்டார். அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையில எல்லாம் நிற்குது. கடல் தண்ணி இன்னைக்கு கட்டுப்பாடுக்குள்ள நிற்கிறது. கடல் கொந்தளிச்சா இந்தியா ஒன்னும் செய்யவே, எந்த தேசமும் ஒன்னும் செய்யவே முடியாது. அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்குது. மிஞ்சி வராதே, நில். அப்ப தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை பிடிக்கணும். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஆண்டவர் நல்லவனி கண்டாரு. கடைசியில் ஆண்டவர் பார்த்தாரு, நம்மளை போல ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டா, நம்மளை போல ஒருத்தனை உண்டாக்கிடுவோமே. அவர் ஞானவானுங்க, ராய் மண்டலத்தில் சொலிக்கிற மகிமையின் தேவனுப்பா அப்படின்னு நினச்சி பார்த்தாரு. கொஞ்சம் மண்ணை எடுத்தாரு, எல்லாத்தையும் அப்படி வச்சாரு, பூனி ஊந்தினாரு, மனுஷனாக மாறிட்டான். ஆண்டவரோடு என்ன செய்யறான்? பேசுகிறான். ஏ சபா நமக்கு நன்றி நீ சொல்லிட்டு நடக்கான். ஒருவன் தான். ஆண்டவர் பார்த்தாரு, என்னடா செய்கிறது, ஒருவனாக வச்சிருக்கணும், பாவம் போல ஒத்தியில் இருக்கானே. பார்த்தாரு, அவனை அதிர்ந்த நித்திரையை போட்டார். வா படுத்து கடை. உடனே அவனுக்கு ஒரு எலும்பை பிடுங்கினார், மாட்டி ஒரு பெண்ணை உருவாக்கிட்டார். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு எலும்பு கூட, எங்களுக்கு ஒரு எலும்பு குறை. எங்கள் எலும்பெல்லாம் நீங்கள் பிடுங்கி வச்சிருக்கீங்க. ஆமாம், ஆனால் எங்களுக்கு சேதம் இல்லாமல் பாதுகாத்தார். பற்றியெல்லாம் இங்கே உள்ள இந்தியா டாக்டர் எலும்பை பிடிங்கிறதான்னு வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். பரலோக டாக்டர் பிடுங்கினார். அல்லேலூயா. அவர் எதை எதை எப்போ செய்யணும் அவருக்கு தெரியும். அவர் உருவாக்குறவர். அவருடைய வார்த்தை மாறாதது. அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆவேன் என்றும் இருக்குது. அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. இதே சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். நான் ஒரு நாள் சாட்சி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒரு 50 பேரை சேர்த்து வச்சிருக்கார். ஒரு ஓலை குடிசை. மகன் பெங்களூரில் போய் வேதாம கல்லூரியில் படிச்சுட்டு வந்தார். மகனே, இப்போ நீ படிச்சுட்டு வந்த பட்டதாரியாக மாறிட்டா, இனி நீ பிரசங்கம் பண்ணுப்பான்ட்டார். மகன் எழும்பினான், பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். பிரசங்கம் முடிஞ்சோடனே எல்லாரும் வந்துட்டாங்க. இப்படி பிரசங்கம் பண்ணுனா அடுத்த வாரம் ஒருத்தர் நினைச்ச மாட்டோம், சர்ச்சுக்கு வர மாட்டோம். மகனை கூப்பிட்டு அப்பா சொன்னாருடா, இப்படி பேசுடா, நச்சுப்பார், ஆசிரியப்பார், உயர்த்துவார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், சொல்லுடா. எப்பா ஆண்டவர் என்ன சொல்லுதாரோ அதான் சொல்லுவேன். எல்லாரும் வந்திருந்தா 2ஆம் வாரம் பிரசங்கம் பண்ணான். போயிட்டாங்க, 20 பேரை காணலை. அல்லேலூயா.
3வது வாரம் பிரசங்கம் பண்ணான், 10 பேரை காணலை. இப்போ 20 பேர் தான் இருக்காங்க. அப்பா சொன்னார், மவனே அவ்வளோ பேரும் விரட்டிட்டா, கொஞ்சம் கொஞ்சம் தசமா தருவேன், கொஞ்சம் கொஞ்சம் காணிக்க கிடக்கும், அதுவும் போச்சு. ஹலோ ஊழியக்காரர், உங்கள் தசமாத்தை இல்லை, உங்கள் காணிக்க வச்சு பிழைக்கலை, கர்த்தரை நம்பி பிழைக்கிறாங்க. அல்லேலூயா. தசமாதம் கொடுக்கறது உங்கள் வேலை, அதை கணக்கு கேட்குற வேலை உங்கள் வேலை கிடையாது. அதுக்கு பதில் கொடுக்குறது கர்த்தர். நிறைய தசமாதத்தை கொடுத்து சொல்லுவாங்க, நான் இவ்வளோ தசமாதம் மாதம் 10,000 கொடுக்கேன். உன் 10,000 ஒன்றுக்குமே தேவாது. ஒரு வியாதி வந்தால் 10 லட்ச ரூபா செலவாகிடும். ரைசலா எத்தனை தசமாதம் கொடுக்கீங்க? இந்த பாருங்களேன், முடிய பாருங்களேன், எத்தனை பேர் தசமாதம் கொடுக்குறீங்க? 1 ஒழுங்காக கையை வச்சுட்டா ஒழுங்காக ஒழுங்கு வைத்தணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பேர் தசமாதம் குடிக்கணும் நீங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கு தெரியாது, நான் தசமாத பிரசங்கம் பண்ண வரலை. ஹலோ, நான் தசமாத சொல்லதுக்கு என்ன செய்யலை, வரலை. ஆனால் கர்த்தரை நம்பி பிழைக்கிறவனை கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார். அப்போ மகனுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு வெளிநாட்டில் இருந்து. என்ன அழைப்புனா, அவருடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டார், தம்பி நீங்கள் வாங்க, ஒரு 10 நிமிஷம், அங்கே ஒரு 5 நாள் கேம்ப் நடந்துச்சு, ஒரு 10 நிமிஷம் நான் டைம் வாங்கி தரேன். இவர் அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்கா போன போது இவர் 10 நாள் அந்த கேம்பில் பேசுகிறார். அப்படி கேம்பில் பேசுறதுக்கு போயிருக்காரு. இவருக்கு டைமே கொடுக்கல. கடைசி நாளில் கூட்டம் முடிகிற நேரத்தில் எப்படியோ ஒரு 10 நிமிஷம் இவருக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. இந்த 10 நிமிஷம் அப்போ தான் அந்த பாஸ்டர் தலைவர் கடைசி நாள் கூட்டத்துக்கு போகல, எழும்பி டீ குடிச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. யாருடா சென்னையில் இருந்து வந்திருக்கானா, அப்படி அவர் தமிழ்காரர் தான், கேரளாக்காரர், பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அப்போ ஆண்டவர் சொன்னாரான், கேட்குறியா அவன் பிரசங்கத்தை கேட்கியா? ஆமாம் ஆண்டவரே, இப்போ உன் அக்கௌண்ட்லேருந்து 3.5 கோடி அவனுக்கு அனுப்பு. அக்கௌண்ட்லேருந்து 3.5 கோடி அனுப்புனார். ஆண்டவரே நீர் என்ன சொல்றீருன்னா, நான் என்ன சொன்னேன்னு அதை செய், உடனே போனாராம். உடனே கார் எடுத்துகிட்டு போனாராம். கூட்டம் 4000 5000 ஆள், பெரிய சபையான். இவர் தான் தலைமை போதகர். வந்து நிற்காரு, மறந்துட்டார். இவர் மக்களெல்லாம் பார்த்தோன்னு நினைச்சிட்டாரு, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறந்துட்டாரு. திருப்பி சொன்னாங்க தான், நான் சொன்னது என்ன, உன்னை எதுக்கு அனுப்புன? உன்னை ஒரு பாஸ்டர் கூட்டி ஒரு பிரசங்கம் பண்ணானே சென்னையில் இருந்து, அவனை கூப்பிடு. வந்தாரான். தம்பி உட்காரு, வா ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாரான். அக்கௌண்ட் நம்பர் சொல்லுன்னாரான். என்ன யானி கேட்டாரான். நீ சொல்லுன்னாரான். ஒரு செகண்டில் டட்டு தட்டினாரான். 3.5 கோடி அக்கௌண்ட்டில் ஏறிட்டு. ஆண்டவர் சொன்னார், நான் தந்துட்டேன் பாடினார். ஆமே சொல்லி வரும் கொடுக்கலன்னு வச்சுக்கிடுங்க, ஓட்ட போட்டுருவார் ஆண்டவர். சரி, சிலகிட்ட உணர்த்துவார் ஆண்டவர். உடனே எவ்வளோ இருக்குது? 1 லட்சம் ரூபா இருக்குது, சர்ச்சு கட்டணும், கொடுக்கணுமா? அது எப்படி கொடுக்க முடியும்? நீ 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் ஒன்று தேடி வருது. அல்லேலூயா. இவருக்கு ஒரே சந்தோஷம். ஊருக்கு வந்தாராம். ஐயா அப்பா ஒரு 10 சென்ட் அந்த இடத்துல ஒரு சின்ன ஓலை குச்சி போட்டுருந்தாராம். சர்ச்சை கட்ட ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு 2000 விசுவாசி இருக்குதாங்க. அல்லேலூயா. எவ்வளோ இருக்குதா? 2000 விசுவாசி. பாம்பேயில் வந்து அவர் நேரே ஒரு பெரிய கேம்பில் அவர் சாட்சி சொன்னார். அவர் வெளிநாட்டு மிஷினரியோடு வந்தார். பல இடங்களில் மிஷினரியை தாங்குகிறார். அதான் ஒரு சின்ன பையங்க, ஒரு சின்னவனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு சிறியவனை கொண்டு ஒரு பலத்த கூட்டத்தை கொண்டு வர முடியும். அது நீங்க ஒருவராக இருக்கலாமே, நீங்க ஒருவராக இருக்கலாமே, நீங்க இருக்கலாமே. ஏன்னா அவருடைய வார்த்தை என்ன சொல்லிக்கணும், வானமும் பூமி ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, ஒழிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவர் சொன்னதாங்க, அவர் மாற மாட்டாருங்க. ஒரு நாள் நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கத்தில் தடிக்கார்கோணம் என்ற ஒரு ஊர் இருக்குது.
சியோன் ஐபி சபையிலே ஒரு பெரிய கூட்டம், 600-700 பேர் இருப்பாங்க. தென்னந்தட்டி ஓலை தான் போட்டிருக்குது. இங்கேருந்து பார்த்தாங்க, பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய இடம். ஒரு 50 சென்டில் ஒரு சின்ன இடத்த கட்டிருக்காரு. ஜனங்கள் இருக்க முடியாமல் இருக்காங்க. 4 நாள் கன்வென்ஷன் பிரசங்கம் போயிருக்கிறேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் ஒரு வார்த்தை, பாஸ்டர், என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் மாயாண்டினி, ரொம்ப துன்பப்படுத்துகிறான் பாஸ்டர். அப்படியா? போரிஷனுக்கு ஒரு 6-7 நேரம் கொண்டு போயிட்டான் பாஸ்டர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், ப்ரேயர் பண்ணிக்கிடுங்கன்னு சொன்னேன். இவர் பிரசங்கத்தில் எழும்பினார். நான் பிரசங்கம் பண்ண வந்து எழும்பினார். எழுப்பிட்டு கேட்டார், அவன் சாவணுமா பிழைக்கணுமா? இது பழைய ஏற்பாட்டு காலத்தை சொன்ன மாதிரிலாம் சொல்றாரு. இப்போ நான் என்ன சொல்கிறது? இப்போ ஆண்டவர் சொல்றார், அவன் சாவணுமா பிழைக்கணுமான்னு கேட்க சொல்றார். அப்படியே பார்த்தேன், அவன் செத்து என்ன பிரயோஜனம் நமக்கு? ரட்சிக்கப்பட்டாலாவது ஏதாவது உதவியாக இருப்பானே. நான் சாகாண்டான், அவன் ரட்சிக்கப்படனே. அப்போ அப்படி தான் இருப்பான் அவன். அதுக்கு சொல்லிட்டு சொன்னார், இந்த இடத்துல இந்த சர்ச்சை நான் கட்டின உடனே என்கிட்ட ஒரு 100-200 பேர் வந்தாங்க. ஆர்எஸ்காரன் ஒரு 50 பேர் கூடி வந்துட்டான். அந்த பாஸ்டர் பேர் ராஜமணி. இன்னும் தடிக்கார் கோணத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு, கம்பீரமாக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சொன்னார், ஆள் கட்ட எனக்கு இப்படி தான் இருப்பார். வரத்தை பார்த்தா பயங்கரமாக வருவார். சொல்லிக்கிட்டு இருப்பார், வெளிப்பாடுன்னு சொல்லுவார். அவர் சொன்னார், ஆர்எஸ்காரர் எல்லாரும் வந்தானுவேன், இந்த இடத்துல நீ சர்ச்சு வச்சா இந்த ஓலையில் தீய கொளுத்திடுவேன். நான் என்ன சொல்லுவாரா? தீய கொளுத்திடுவோம் பார், உன்னை அடிச்சுங்கிறது விரட்டுவோம் பார், எங்கள் கோட்டைக்குள்ளே வந்து ஒரு சர்ச்சை வச்சுருக்கேன். இவர் அப்படியே நின்னாராம். மக்களெல்லாம் உள்ளே போங்கன்ட்டாரான். இவர் தனியாக நின்று சொன்னாரான், எந்த மோனே, நான் என்னோடு சம்சாரிக்கடா, இன்னும் 9 நாளுக்குள்ள இந்த பக்கத்தில் இருக்க மரத்தில் நீ தூக்கு போட்டு சாவாடா. பா, அவ்வளோதான். தூக்கு போட்டு மரத்தையும் காட்டி சொல்லிட்டாரு, நீ தூக்கு போட்டு சாவுடா, நான் சர்ச்சையை கட்டதாடா செய்வேன். இவரு மறந்துட்டார், அவரு மறந்துட்டார். 9வது நாள் எல்லாரும் பார்க்குறாங்க, மரத்தில் தூங்கிட்டு இருக்காரு. ஹலோ, நியாயப்பிரமாணத்தில் தான் நடந்துனா கிருபையின் காலத்திலையும் இப்படிப்பட்ட தேவ மனுஷர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் அந்த மனுஷன் சொன்னதே சொன்னாதான் ஐயா. ஒரு ஆர்எஸ்காரன் இப்போ கிட்டே போக மாட்டான். பெரிய சர்ச்சை கட்டி நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு சின்ன இடத்துல ஒரு 25 பேர் 30 பேரை வச்சு ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், மகனே எத்தனை மணிக்கு தெரியுமா? அவர் சொன்னார், யாரும் இன்னைக்கு சமையல் பண்ணக்கூடாது, பாஸ்டருக்கு நான் சமையல் பண்ணுவேன். நாங்கள் கூட்டத்தை முடிச்சுட்டு 10 மணிக்கு முடிச்சுட்டு காத்து இருக்கோம். மணி 12 ஆயிட்டு, 1 ஆகிட்டு, 2 ஆகிட்டு, சாப்பாடு வர்றதுக்கு தூங்கிட்டோம். 3 மணிக்கு தட்டி எழுப்பினார். அரை வெந்திருக்கு, அரை வேவலை. சாப்பாடை வச்சுருக்காரு, சாப்பிடுங்காரு. சாப்பிடவா? அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. நீ இருக்கும் மும்பாயில் நான் உன்னை உயர்த்துவேன். நான் தாவீதுக்கு தேவன் என்று அறியாத நான் உன்னுடைய தேவன். ஒரு கூட்டம் உன்னை கண்டு பொறாமைப்படும், ஒரு கூட்டம் உன்னை கண்டு ஆச்சரியப்படும், ஒரு கூட்டம் தன் விரலை முகத்தில் வைப்போம். அந்த வனமாக நான் அவனை உயர்த்த போகிற அதே பட்டணத்தில். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் தீவிரமாய் 15 வருஷத்துக்குள்ள அதை செய்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டம் எங்களை பார்த்து யோசிக்குதுங்க, எங்கடா ஒன்றும் இல்லாமல் கிடந்தானே, ஒன்றும் இல்லாமல் கிடந்தானே, இவ்வளோ பெரிய இடமா? பாம்பேல 4000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, சாதாரண இது இல்லை. 6-7 கோடி ரூபா எங்கள் கையில் கிடையாது. 25 லட்ச ரூபா இருந்து அட்வான்ஸை போட்டோம், இறங்கிட்டோம் விசுவாசத்தில். எங்கேயோ கர்த்தர் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா எல்லாம் கூடும். சபையை தேவன் உயர்த்த முடியும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோடு உறவாடணும். அவரை சும்மா இருக்கக்கூடாது.
அவர் சில நேரம் தூங்கிட்டு தான் இருப்பார். நம்ம ஆண்டவர் சில நேரத்தில் நினச்சிக்கிட்டு இருப்பார், காணாது போல தூங்கிட்டு இருப்பார். அலைகள் மோதும், காற்றுகள் மோதும். நீ சொல்லும், ஆண்டவரே மடிஞ்சு போன்னு சொல்லுறது. எழும்ப ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீ தூங்க வேண்டாம்ப்பா, எனக்கு வேலை செய்யுங்கப்பா, ஒரு தூதனை அனுப்புங்கப்பா. ராத்திரி ஒருவனுக்கு தூக்கம் இல்லாமல் கிடப்பாங்க, ஒருவன் தூக்கம் இல்லாமல் கிடப்பான். அவன் வருவாங்க, சார் எங்கிட்ட ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கிடுங்க சார், நீங்கள் பணம் கூட தரான்டான், நானே பத்திரம் போட்டு தரேன்னு சொல்லி எழுதி தந்துட்டு போயிடுவான். விசுவாசிகளா? அல்லேலூயா. இதெல்லாம் மனுஷனால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது. தேவன் கிரியை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அவருடைய வார்த்தை தீவிரமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையினால் உன்னை போஷிப்பார், அவருடைய வார்த்தையினால் உன்னை தேற்றுவார். அதான் சொல்றாரு, குப்பையில் கிடக்கவனை தூக்கி எங்கே வைப்பாராம்? கோபுரத்தில் வைப்பாராம். உன்னை வாலாக்காம என்ன செய்வேன்? உன்னை கீழாக்காம என்ன செய்வேன்? அப்போ அப்படி செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பானபாத்திரக்காரன் யோசித்தானா? யோசிப்பு சொல்லுதான், இன்னும் 3 நாளையில் உன் தலை என்ன செய்யும்? உயர்த்தப்படும். உயர்த்தினாரா? உயர்த்தலையா? இப்போ நம்மளை உயர்த்த மாட்டாரா? நம்மளை உயர்த்த மாட்டாரா? லீஸுக்குள்ளே படுத்து கிடக்கக்கூடாது, எழும்பிடணும். சும்மா இடத்த போய் பார்க்கணும், ஒரு இடத்த போய் பார்க்கணும். கிடைக்க கால்வி ஜோமெண்ட் வரணும். அந்த தந்தாலும் சரி, தராமலாலும் சரி, விசுவாசத்தில் போகணும். இந்த இடம் எனக்கு தான், இந்த ஏரியாவில் காலி இடம் கிடக்குன்னு பாருங்க, அங்கே போய் நில்லுங்க, ஷோ பண்ணுங்க, ஆண்டவரே இந்த இடம் எனக்கு தான். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் குடியும் நிறைவும் இப்போ யார் கையில் இருக்குது தெரியுமா? இது இந்த பூமியில் இப்போ யார் கையில் இருக்குது தெரியுமா? யார் கையிலமா இருக்கு? எவர் கையில்? நீ சத்தமாக சொல்லுங்கண்ணா, எனக்கு காது கேட்கட்டுமே. ஆண்டவர் பிசாசின் கையில் கொடுத்து வச்சிருக்கார் தேசத்தை. நீங்கள் வெளிப்படுத்தல வாஸ்தா அழகாக சொல்லப்பட்டிருக்குது. இது எங்கே இருக்கான்? பிசாசின் குடியிருப்பும் அசுத்தாவின் காவல் வீடாம். அவன் தான் ஆள்கை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால தான் கட்டுக்கட்டாக அள்ளி கொண்டு திருப்பதியில் போடுறான். ஆமாம், பற்பநாதன் கோயில் இருக்குது, எத்தனையோ திறந்தாச்சு, பல 1000 கிலோ தங்கத்தை எடுத்தாச்சு. அவன் கையில் இருக்குது. அவன் கையில் இருக்கிறத நீ பிடுங்கணும்னா நீ வசனத்தில் நடக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் வச்சிருக்கான், நான் தான் போகணும். ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே என்ன செய்யிட்டேன்? சம்பாத்தியம் பண்ணி உனக்கு தந்துட்டேன். பிசாசின் தலையை நான் அங்கே உடைச்சிட்டேன். இப்போ அவனுக்கு அதிகாரம் இல்லை. நம்ம சிலவங்களுக்கு ஒரே பயம், அவனாவது மந்திரம் இப்போ வச்சுட்டானோ, பிரச்சனை இப்படி இருக்குதே. நீ நினைச்சாலே மந்திரம் வந்துடும், நினைச்சாலே பிசாசி வந்துடும். நான் சொல்லுவேன், யாக்கோவுக்கு உரமா மந்திரம் இல்லை, இஸ்ரேலுக்கு உரமா ஒரு சொல்லுது கிடையாது. சில நேரம் வருவாங்க என்கிட்ட, நிறைய இந்திக்காரங்க வருவாங்க, பாஸ்டர் பக்கத்து வீட்டுக்காரன் எங்கள் மேலே மந்திரம் வச்சிட்டான் பாஸ்டர். வைக்கிட்டு அவன் சாவா, நீ பிழைப்பான். ஆமாம், நான் சொல்கிற மாயாண்டி எங்களுக்கு மந்திரம் வச்சான். கர்த்தர் தெளிவாக காட்டினார். நான் பார், அவர் பாம்பை வச்சு உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு சோம் பண்ணோம். அவன் சாவ சோம் பண்ணல, அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்களாம் செத்து போயிட்டான். அவனுக்கு எவன்லாம் ஆர்எஸ்காரன் விஸ்வ இந்து பரிசுத்து இருந்தவங்களாம் செத்து போயிட்டான். இவனை மட்டும் காலை முறிச்சு வச்சிருக்காரு ஆண்டவன். கால் முறிஞ்சு போச்சு, கம்போஸ் தான் ஊனிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனை ரட்சிக்கணும்னு இன்னும் வர ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் சில விஷயத்தில் மௌனமாக இருப்பார். திடீர்னு ஒரு நாள் அவனை கொண்டு வருவார், சபையில் வந்து சாட்சி சொல்வார், நான் அப்போ கை தட்டுவேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரால் எல்லாம் என்ன செய்யும்? கூடும். நமக்கு விசுவாசம் தாங்க. ஆபிரகாமை கூப்பிட்டார், காதில் சத்தம் தான் கேட்டுச்சு, கேளா போல வந்துக்கிட்டே இருக்கான். நீ சொல்லு, நான் போய்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஆவிக்குள்ள ஆயிட்டோம். ஒரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போறாரு, பள்ளத்தாக்கில் கொண்டு போறாரு. அங்கே போய் ஆண்டவரை பற்றி சொல்கிறோம். அங்கே ஒரு பெரிய இடத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்திடுவார். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ஆமே.
சபையின் எல்லைகளை கர்த்தர் விஷாலமாக்குற காலம். இந்த 2026 உங்களுக்கு ஒரு தொடக்கம். இந்த 2026 உங்களுக்கு ஒரு நன்மை. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியா என்ன செய்வான்? மாறுவான். 1 சாமுவேல் நினைக்கிறேன் 17ஆம் அதிகாரமோ 42 வசனத்தில் அதை மட்டும் வாசிங்க, முடிச்சிருவோம். அதுலேருந்து 2-3 வசனங்களை வாசிங்க. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். போதும். ஹல்லேலூயா. 2 சம்பவம் நடக்குது. இவன் சின்னவன், இளைஞ, ரொம்ப கலர், சூப்பர் நேச்சர் ஆளு, ரொம்ப அழகா இருக்கான். அவன் கண்ணே ஒரு அழகா இருக்கிறது. ஹலோ, இங்க பாருங்க, அவனை பார்த்தாலே கோலியாத்துக்கு என்ன வருது? ஒரு எலி குஞ்சு வருதுடா. என்ன வருது? ஒரு எலி குஞ்சு வருது. அவன் சிரிக்கிறான். ஏ சவுலே, வேற ஆளே கிடைக்கலையா உனக்கு? ஏ சவுலே, உன்ன வேற படத்தலைவனா இல்லையா? நீ எலி குஞ்சு அனுப்பி விட்டுருக்கிய. அவன் தேவர்களை கொண்டு என்ன செய்யறானா? சபிக்கிறானா. இவன் கேட்டுக்கிட்டு என்ன சொல்றான்? நீ நிந்திக்கிற பத்தியா? அந்த இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. இவன் சின்ன ஒரு பையன், சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியாகும். ஒரு சின்ன தம்பி. அங்கே இருக்க ராஜா கூட பயந்து கிடக்கிறார், படைத்தலைவர் பயந்து கிடக்கிறார், எல்லாரும் பயந்து இருக்காங்க. இவன் மட்டும் இறங்குனான். ராஜா அனுப்பும் சொல்றாரு, அவன் வஸ்திரத்தை போட்டு பார்த்தான், அவன் பட்டயத்தை பிடிச்சி பார்த்தான், அவன் கேடயத்தை பிடிச்சி பார்த்தான். இவனால் நடக்கவே முடியலை. ராஜாவே, இதெல்லாம் தூரத்துக்கு போடும், இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. நான் ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், கரடி வந்துச்சு, கரடி கிழிச்சு போட்டேன். சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை கிழிச்சு போட்டேன். ஒன்று கரடியாக இருப்பான், சிங்கமாக இருப்பான், அவ்வளோதான் பார்த்துக்கிட்டுதேன். அவன் நேராக போனான் பாருங்க. அவன் எப்பொழுது இந்த ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட எப்பொழுது நானும் ஆடு மேய்ச்சேன், 7 வயசுல இருந்தே ஆடு மேய்ச்சேன். அப்போ என்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? ஒரு கம்பு, கத்தி, ஒரு கவுன் இருக்கும். குருவி அடிக்கிற கவுன், ஆட்டுக்கு கொலை வெட்டி போடுற ஒரு அருமையான கம்பு, கத்தி இருக்கும். இதே போல தாவீது கிட்டத்தில் ஒரு கவுன் இருந்தது. நேரே போனான், ஒரு ஆற்றுக்குள்ளே போனான். நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல தேவ சமூகம். அங்கே போய் அவன் செபித்திருக்கலாம். அவன் செபித்த போது 5 கூழாங்கல், அப்படி என்றால் 5 வார்த்தைகள், 5 காயம் உடையவர் அங்கே வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஹோலி கோஸ்ட். 5 காயம் உடையவர் வெளிப்படுகிறார். பயப்படாதே, புறப்பட்டு சொல்லு, நான் உன்னோடு இருக்கிறேன். இப்போ 5 வசனம் பைக்குள்ள வந்துட்டு. ஆமா, எத்தனை வசனம் பைக்குள்ள வந்துட்டு? 5 வசனம். ஒவ்வொரு வசனம் சொல்லுது, டேய் முதல்ல என்ன அனுப்பு தாவீதே. அவன் தலையை நான் ஒட்டைக்கன்னு கேட்குது. உள்ளே சண்டை, பைக்குள்ளே வசனம் சண்டை போடுகிறது. என்ன அனுப்பு, என்ன அனுப்பு, என்ன அனுப்பு. இவன் நிற்கான், அவன் சபிக்கிறான். ஒரே வார்த்தை தான் சொன்னான், நீ நிந்திக்கிற இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில். கோலியாத் எப்படிப்பட்டவனா? ஆளு, நான் நினைக்க எத்தனையோ அடி உயரம்ல, அது மறந்துட்டு. அதை பாட்டா தெரியும். தமிழில் போடுங்க, எவ்வளோ உயரணி, சீக்கிரம் போடுங்க, நேரம் கிடையாது. இன்னும் வேறுங்க, மணி 9:40 ஆயிட்டு.
தெரியுதா தெரியலையானோ? 5 ஃபுட்டா? 9 அடி. நீங்க எத்தனை அடி? 5.25. அப்போ என்ன பாருங்க, 9 அடி எப்படி இருப்பான்? எப்படி தட்டியா இருப்பான்? பட்டயம் ஒருவன் தூக்க முடியாது, கேடயத்தை ஒருவன் பிடிக்க முடியாது. அவன் உடம்பெல்லாம் மூடி இருக்கான். அவன் நடக்க நட்டையே அவன் மேலே விழுந்தாலே தாவிது சோழி முடிஞ்சு போயிடுவான். இவன் சின்னவன் தாங்க, ஆனால் அந்த சின்னவனுக்குள்ள ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் தாங்க. நீ போ தாவிது, நான் கூட இருக்கல, நீ ஏன் பயப்படுற? தைரியம் வந்துட்டு, எங்க அப்பா சொல்லிட்டாரு, இந்த இடத்தை எனக்கு தான் தரப்போறேன்னு சொல்லிட்டாரு. நான் அந்த இடத்த கால வைக்க போறேன். அது தாமதமானால் வரும். அவன் அவ்வளவு தைரியமா போறான் பாருங்க. ஏன்னா ஒரு சின்ன பையன் போன உடனே யுத்தத்தில் அவன் வர்றான், சிரிச்சுக்கிட்டே வாரான். உடனே ஆண்டவர் யுத்தத்தில் இறங்கிட்டார். ஹல்லேலூயா! ஆண்டவர் யுத்தத்தில் இறங்கின உடனே தாவீதை மறைச்சிட்டார். இப்போ சில நேரத்தில் பாருங்க, ஜனங்கள் யுத்தம் பண்ண மாட்டாங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா! யெசபத் ராஜா பயந்துட்டு இருந்தா, ஏய் பயப்படாடா, இந்த யுத்தத்தை பண்ற நீ இல்லை நான் சொன்னார். யுத்தத்தை பண்ணார். பாருங்க என்ன நடந்துன்னா, தாவீது காவனுக்குள்ள ஒரு கல் அடுக்க பைகளை வச்சான். அப்படி வச்சுட்டு சுத்தலாம் பாருங்க, சுத்திக்கிட்டே இருக்கான், சுத்திக்கிட்டே இருக்கான், கவனை சுத்திக்கிட்டே இருக்கான். அவன் சுத்த என்ன சுத்துறான்? கர்த்தருக்கு சோத்திரம் தான் சொல்லுங்களேன், கர்த்தருக்கு கர்த்தருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். உடனே ஆண்டவர் சொன்னார், நெத்தில ஒரு இடம் இருக்கு பாருனாரு. ஆமா ஆண்டவர்னா, நீ சும்மா எங்க விட்டாலும் சரி, அவனுக்கு தலைக்கு மேல விட்டாலும் சரி, அவன் வயிற்றுல விட்டாலும் சரி, அது நெத்திக்கு தான் போகும். ஆண்டவர் குறி வச்சுட்டாருன்னு வச்சதாங்க, குறி வச்சுட்டாருன்னு வச்சதாங்க. விட்டான் பாருங்க, அந்த வசனம் அவன் மண்டைக்குள்ள போயிட்டு அவன் தலை சுத்தி கீழே விழுந்தான். ஓடி போனான். அவன் பட்டயத்தை உருவ முடியாம கஷ்டப்பட்டு உருவி அவன் தலையை வெட்டி அப்படி தூக்கிட்டு வந்துட்டான். ஹல்லேலூயா! அநேக கோலியாத்தின் தலைகள் ஓடும். அநேக கோலியாத்தின் தலைகள் என்ன செய்யும்? விழும். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். பாம்பேல பாண்டுபில் எங்கள் அண்ணன் ஒரு நேரம் ஒழிஞ்சிட்டு வரும்போது ஒரு சின்ன பிரச்சனையில் பைலோன் சேட்டுன்னு ஒருத்தர் உண்டு. அவர்கிட்ட பாடி கட்டு 100 பேர் உண்டு. ஆளை வச்சு எங்கள் அண்ணனை அடிச்சு விட்டார். அவர் மழை நேரம், அவர் சிப்பா எல்லாம் பாத்தியெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ நான் போய் பார்க்க போனேன், நான் வேலை செய்யிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தேன். அப்போ போலீஸில் போனபோது, ஓ ஜாடியானே மாறா அப்படின்னா ஒரு தடியை ஆளை வச்சு அடிச்சிட்டான்னு சொல்லிட்டான். ஒன்றுமே சொல்ல, கர்த்தரை சோத்திரம் பண்ணார். அவன் அடித்தவன் 2 பேரும் செத்து போயிட்டான். இவர் கொஞ்ச நாள் இருந்தார், ஒரு 6 மாதம் இருந்தார். அவ்வளோ பெரிய உடம்பு, இப்படி காலை கொண்டு அடித்தாருன்னா கால் முறிஞ்சு போகும். அவ்வளோ பெரிய பாடி கட்டு. இந்த கையில் 25 கிலோ, இந்த கையில் 25 கிலோ எடுத்து அப்படியே சுற்றுவார். அவர் சுற்றும்போது பார்த்தல உடம்பெல்லாம் தண்ணியாக இருப்பார். இப்படி இருப்பார், ஆள் உடம்பு ஒரு 6 அடி உயரம். அவர் வருவார்னா அப்படி வரும்போதே பெரிய இதில் வருவார். ஆனால் சாரை வியாபாரம் பண்ணுறவர். ஒரு காய்ச்சல் வந்தது, அடுத்தால அவர் அவுட். தேவ பிள்ளை மேலே எவனாவது கை வச்சா செத்தான். ஆமா, எவன் கை வச்சாலும் செத்தான். நினச்சிக்கிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடரவன் என் கண்ணின் உள்ள இருக்க கருவழி என்ன செய்றான்? நம்மளை ஒருவனும் தொடறதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், சம்மதிக்க மாட்டார். அதனால கேட்குற ஆண்டுடைய பிள்ளைகளே, என் அருமையான சபையின் பிள்ளைகளே, நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண உங்களுக்கென்று ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு வந்தேன். என்ன வசனம்னா, திறந்த வாசலை உனக்கு முன்ன வைக்கிறேன், அந்த வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று பிரசங்கம் பண்ண எடுத்து கிளீன் பண்ணிட்டு தான் பிரசங்கம் பண்ணேன். சோம் ஒன்றுமே டப்புன்னு ஒரு வார்த்தை வாயில் விழுந்துட்டு உடனே பிரசங்கத்தை மாற்றி அந்த வசனம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ தேடி பிடிச்சி உங்கள் மத்தியில் சொல்லிட்டேன். ஹல்லேலூயா! ஏன் நான் சொல்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய அதிகாரம். அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிடுங்க. எளியவனா இருக்கிறியா, தரித்திரனா இருக்கிறியா, இராத உன்னை பணக்காரனை கத்தர் மாற்ற போறார். ஆமா, உன்னை ஐஸ்வர்யனா கத்தர் மாற்ற போறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை நம்புறீங்க? ஏன் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா?
கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. உயர்ந்த இடத்தை பிடிப்பாரு. உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க. பெரிய பணக்காரனா மாற போறீங்க. பெரிய கோடீஸ்வரன் மாற போறீங்க. என்ன ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு, வானமும் பூமியும் குடிவும் நிறைவும் கர்த்தருடையது. அப்ப யாருக்குள்ளது? இந்த பூமி யாருக்குரியது? ஏன் நமக்குரிய? சொல்லுங்களேன். விசுவாசத்துல என்ன பயம் பயப்படுதிய? ஆமா, எங்க ஜனங்கிட்ட தாங்க இந்தி ஜனங்கிட்ட இவ்வளவு சொன்னா போதும், கீழே இருந்து மேல வர குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, பிரைஸ் தி லார்ட். நம்பணுங்க, விசுவாசிக்கணுங்க. கர்த்தர் தந்துட்டாருங்க. இந்த சின்ன கம்பெனியை பெரிய கம்பெனியை மாத்திடுவார். ஏன் செய்ய முடியாதா? பண்ண முடியாதா? இந்த சின்ன சபையை பெரிய சபையா மாத்திடுவார். ஆமா, ஊழியத்தின் எல்லைகளை விஷாலமாக்குது கர்த்தர். ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். இன்னைக்கு நீங்கள் சின்னவனாக இருக்கலாம், சிறியவனாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்த போறார். ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கையில் அடங்கிருங்க. ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்தி, உங்களை கனப்படுத்தி, ஆசீர்வதித்து உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இனி வரும் நாளில் நீங்க உயர்ந்த இடத்தை பிடிக்க போறீங்க. வசனத்தை பிடிச்சுக்கிடுங்க. வசனத்துல யாரெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்காரோ, ஆதியாம் தொடங்கு வெளிப்படுத்தல வாசிக்கும் போது தேவன் தம்முடைய மக்களை சீமானா வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய மக்களை பிரபுகளா வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய மக்களை ஆசாரிகளா வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய மக்களை ராஜாக்களா வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஆண்டவர் நமக்குள்ள வாழதுனால நான் தைரியமா சொல்ல முடியும், இந்த பூமியும் இந்த குடிவும் கர்த்தருடையது, அது எனக்கு சொந்தம். ஆமே. ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். உங்க சம்பத்தெல்லாம் யாருக்குரியது? அவங்ககிட்ட தான் கேட்க, வேற யார்கிட்ட கேட்க? இதெல்லாம் சம்பத்து யாருக்கா என்ன தெரியலையா? ஐயா, உங்க சொத்துலாம் யாருக்குயா? பிள்ளைகள். டீச்சரம்மா, உங்க சம்பத்தெல்லாம் யாருக்குமா? பிள்ளைகளுக்கு. நீங்க எங்க போறிய? பெட்டி சீட்டி கட்டிட்டு புறப்பட்டாச்சா? எந்த ஊருக்கு போறிய? கன்னியாகுமரியை விடுங்க. இந்த இடத்துல பொறுமையா அமர்ந்திருக்க கொஞ்ச காலத்துக்கு வேற போங்க. இப்ப கொஞ்ச காலம் அமர்ந்திருக்கிற நாள், அதற்கு பிறகு நீங்க போங்க. சொத்தலாம் இவ பிள்ளைகளுக்கான். அப்ப எங்க அப்பன் சொத்து யாருக்குரியது? எனக்குரியது. ஹல்லேலூயா. ஏசப்பா, இந்த பூமியும் குடிவும் நிறைவும் யாருக்குரியது? அப்ப அது எனக்கு தான். எங்க அப்பா சம்பாத்தியம் எல்லாம் சிறுவேளை சம்பாத்தியம் பண்ண அத்தனை சம்பாத்தியமும் எனக்குரியது. சொல்லுங்க, யாருக்குரியது? சொல்லுங்க, என்ன சொந்தமா சொல்லுங்க. அந்த சம்பாத்தியம் யாருக்குரியது? ஆமா, இதெல்லாம் உங்களுக்குரியதுங்க. இவங்க சொத்து மட்டும் மகனுக்காம். அவங்க சொத்து டீச்சர் ரிட்டையர்ட் ஆயிட்டாலும் போக போறாவலாம், பங்குச்சு கொடுத்துட்டு போக போறாவலாம். ஜாத்த காட்டமா அடங்கி இருக்கு இல்லையா? அங்க போய் என்ன செய்ய போறீங்களாம்? இங்க இருந்து சபையை கட்டுங்க. கொஞ்ச காலத்துக்கு பொறுமையா இருங்க. அதுக்கு ஒரு புறப்படுங்க. டிக்கெட் எடுத்தா கேன்சல் பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க. அல்லேலூயா. என்னடா இந்த பாஸ்டர் நம்ம புறப்பட்ட யாத்திரையை தடை பண்ணிக்கிட்டு இருக்காரு? நான் தடை பண்ணலைங்க. கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. ஏன் அவ்வளவு அவசரம்? எதுக்கு இந்த அவசரம்? நான் எல்லாம் முடிச்சாச்சே. வேலை செய்தான், சம்பாத்தியம் பண்ண, நோயில கிடந்தேன், எல்லாம் முடிஞ்சிட்டு இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டேன். எனக்கு மாசம் பென்ஷன் வரும், வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம். ஆண்டவருக்கா ஏதாவது செய்யுங்க. ஊழியத்தை செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச ஏண்ட உதவிகளை செய்யுங்க. இந்த சபை கொஞ்சம் வளர தட்டும். பொறுமையா ஒரு இடத்துல அடங்கி இருங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. பிறகு நீங்க ஊருக்கு போங்க. முதிர்ந்த காலத்தில் ஊரில் போய் சோத்திரம் போட்டுக்கிட்டு ஒரு சபையில் இருங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அதிக நேரம் எடுத்துட்டேன். எடுக்கக்கூடாது, முடிச்சிடலான்னு பார்த்தாலும் இன்னும் முடியலை. ஆனாலும் தாழ்மையோடு நான் முடிக்கிறேன். எனக்கு டைம் கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி, சபையின் பிள்ளைகளுக்கு நன்றி. என்னை அன்போடு யார் என்று அறிமுகம் இல்லாமல் என்னை அழைத்து எனக்கு இந்த உதவி செய்தது தம்பி சாம்சன் காமராஜி,
அவருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பம் சிறியதாக இருக்கிறது. என்னுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள் சிறியதாக இருக்கிறது. என்னுடைய எதிர்காலம் ஒரு சின்ன ஒரு எதிர்காலம் போல தோன்றுகிறது. என் வாழ்க்கை இப்படியே தான் முடியுமா? என் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் இல்லையா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறதே உன்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் 100க்கு 100 அப்படியே விசுவாசிச்சிங்கன்னா, இனி வருகிற நாட்களிலே இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை நீங்கள் நிச்சயமாகவே பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒருவரும் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளிருந்து கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்ககிட்ட இருக்கிறது ஒரு சின்ன கூழாங்கல்ல இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக நிற்கிற தடைகளை, ஹல்லேலூயா, கோலியாத் போன்ற தடைகளை தகர்த்து எறிகிற விசுவாசத்தோடு கூட நீங்கள் அந்த வசனத்தை பயன்படுத்தும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் இன்னைக்கு என்னென்ன வார்த்தைகள் மூலமாக உங்களோடு கூட பேசினாரோ அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு பிரயோகித்து பாருங்க. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள், அல்லேலூயா, உங்களுடைய உயர்வுக்கு இருக்கிற தடைகள், உங்களுடைய ப்ரமோஷனுக்கு இருக்கிற தடைகள், உங்களுடைய வருமானத்துக்குரிய பெருக்கத்துக்கு இருக்கிற தடைகள், அல்லேலூயா, உங்களுடைய வியாபாரத்துக்கு இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிய உங்களுக்குள்ளே நீங்கள் உச்சரிக்கிற அந்த விசுவாச வசனங்கள், அல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை சின்னவர்களை, அல்லேலூயா, 1000 சிறியவர்களை பலத்த ஜாதியுமாக பெருக பண்ணுவதற்கு அந்த வசனம் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையினால தான் கர்த்தர் சகலவற்றையும் உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோட பேசின வார்த்தைகளை அப்படியே நீங்க தியானித்து கொண்டே நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாயில சொல்லப்படுகிற அந்த ஸ்தோத்திரம் விசுவாசத்தினுடைய பிரதிபலிப்பாய் இருப்பதாக, விசுவாச அறிக்கையின் பிரதிபலிப்பாய் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எப்போதும் அவரை பாடி துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து கொண்டே இருங்க. உங்க வாழ்க்கையில வசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, தேவனுடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் செலுத்தப்பட்ட அல்லேலூயா அந்த பலிகளை பார்க்கிலும் அல்லேலூயா உண்மையான சுத்த இருதயத்தோடு கூட உங்களிடத்திலிருந்து பிறக்கிற அந்த ஸ்தோத்திர பலி, அல்லேலூயா, விசுவாச அறிக்கை செய்து நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளை அல்லேலூயா தம்முடைய தாசன் மூலமாய் நமக்கு அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக அல்லேலூயா நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா பிதாவே, அல்லேலூயா, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் சபையை எவ்வளவாய் நேசிக்கிறீர் தகப்பனே. எந்த நேரத்தில் யாரை கொண்டு எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று நீர் ஏற்கனவே உம்முடைய ஆதீனத்திலே நீர் முடிவு பண்ணி அந்த வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய தாசனுடைய நாவிலே வைத்து ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வசனத்தை பேச வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய தாசனை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து பயன்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியத்தை கர்த்தாவே உத்தமமும் உண்மையுமாய் செய்கிற உம்முடைய தாசனையும் ஆண்டவரே அவருடைய மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய சந்ததிகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்போ அவர்களுக்கு நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலத்தை தந்து தேவன் வழிநடத்துவீராக. அவருடைய பிரயாணங்களிலே போக்குவரத்துகளை தேவன் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆண்டவருடைய சந்ததிகளை ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே அவருடைய ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிற ஆண்டவரே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே 1000 நீர் பெருக பண்ணும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் ஆண்டவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக சபையாராய் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால்
நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத சத்துருடைய கிரியைகளை, அவருக்கு விரோதமாக, அவருடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எரிச்சல், பொறாமை, வன்கணின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு சபித்து முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நல்ல ஆரோக்கியத்தோடு, சுகபலத்தோடு கூட, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு கூட ஊழியங்களை செய்ய தேவன் அனுகிரகம் பண்ணும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே, ஒரு பெருக்கம் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரை யோசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை 1000 பலத்த ஜாதியுமான ஆசீர்வாதத்தை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகள் உண்மையும் உத்தமமாய் ஜீவிக்கத்தக்கதாக உடைய வசனத்துக்கு நடுங்குகிற அனுபவத்தை தேவன் தந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைகளுக்குள்ளே பெருகும்படியாக கர்த்தருக்கு பிரதான ஸ்தானத்தை கொடுத்து ஜீவிக்க பிள்ளைகளுக்கு தேவன் அனுகிரகம் பண்ணுவீராக. உடைய வருகை மட்டும் கர்த்தருக்கு என்று உண்மையாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தந்து வழி நடத்துவீராக. இந்த நாளை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையில் பலப்பட கிருபை தாரும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.